இந்த மாதிரி ஓப்பன் டைஸ் கொடுத்து ஆப்போசிட் சைட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஈஸியாக ஒரு ஷார்ட்கட் இருக்குது. என்னென்னா 1 விட்டு 1 அதுதான் ஷார்ட்கட். எப்படின்னா இப்போ ஏன்ற சைடுக்கு ஆப்போசிட் சைடு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா இதை நம்ம ஃபோல்டு பண்ணி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதை ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுனா 1 விட்டு 1 இது ஏவுக்கு ஆப்போசிட் சி. அதே போல் பிக்கு ஆப்போசிட் கேட்டாங்கன்னா இடையில இருக்க ஒரு பாக்ஸை விட்டுட்டு எஃப். அப்போ பிக்கு ஆப்போசிட் எஃப். இப்போ இந்த மாதிரி மிச்சம் இருக்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா மிச்சம் இருக்க 2 பாக்ஸ் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட். ஏவுக்கு ஆப்போசிட் சி, பிக்கு ஆப்போசிட் எஃப், டிக்கு ஆப்போசிட் இ. இதுதான் வந்து ப்ரொசீஜர். அப்போ இது ஆப்போசிட் சைடு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு சம்பளம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா விரிக்கப்பட்ட பெட்டியை மடிப்பதன் மூலம் உருவாக்க முடியாத பகடை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இது மாதிரி ஒரு ஓப்பன் டை கொடுத்துருக்காங்க. அதை இந்த மாதிரி நம்ம க்ளோஸ்டு டையாக மாற்றினோம்னா பாசிபிள் இல்லாத பகடை எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம இதை ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இப்போ ஏவுக்கு ஆப்போசிட் சி. அப்போ ஏவுக்கு ஆப்போசிட்டில் சி இருக்குன்னா மற்ற பி, இ, எஃப், டி இதெல்லாம் என்ன இருக்கும் ஏவோட முன்னாடி பின்னாடி ஒட்டுன பக்கங்களாக இருக்கும். புரியுதா? இப்போ இது ஏவாக இருந்துச்சுன்னா இதுக்கு ஆப்போசிட்டில் சி இருக்கும். இதை தவிர மீதி என்ன இருக்குது? இது ஏனா இது பியாக இருக்கும், இது ஈயாக இருக்கும், இது எஃப்பாக இருக்கும், இது டியாக இருக்கும். இதெல்லாம் பக்கங்களாக இருக்கும். இது ஆப்போசிட் பக்கங்களாக இருக்கும். இது அட்ஜசன்ட் சைடாக இருக்கும், இது ஆப்போசிட் சைடாக இருக்கும். அப்போ இதுதான் ப்ரொசீஜர். இப்போ இதில் பாசிபிள் இல்லாத பகடை எதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதை பார்த்துப்போம். எஃப்க்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது? எஃப்க்கு ஆப்போசிட்டில் பியா? இங்கே பக்கத்தில் பி இல்லையா? அப்போ எஃப்க்கு ஆப்போசிட்டில் பி இருக்கணும். நம்மளுக்கு பி ஆப்போசிட்டில் இருக்குது, மற்றதெல்லாம் சைடில் இருக்குது. அப்போ இது பாசிபிள். அடுத்து இதில் டியும் செக் பண்ணிக்கோங்க. டியோட ஆப்போசிட்டில் என்ன இருக்கணும்? இ இருக்கணும். இ இங்கே இருக்கும். அப்போ பக்கத்தில் இ இல்லை. அதுக்கப்புறம் சி. சிக்கு ஏ தான் ஆப்போசிட் சைடு. அப்போ சி ஏ சிக்கு பக்கத்தில் ஏ இல்லை. அப்போ இது ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறதுனால ஏ நம்மளுக்கு சரியான பகடை தான். அதே போல் பியை பார்த்துக்கோங்க. இங்கே இ கொடுத்துருக்காங்களா? இக்கு ஆப்போசிட் என்ன? டி. அப்போ இக்கு ஆப்போசிட் டிங்கிறப்ப டியை தவிர மீதி எல்லாமே பக்கத்தில் இருக்கும். ஓகேவா? கரெக்டாக இருக்கா? அப்போ டி பக்கத்தில் இல்லை. அதே போல் பி என்ன? பிக்கு பக்கத்தில் எஃப் இருக்கக்கூடாது, சிக்கு பக்கத்தில் ஏ இருக்கக்கூடாது. இல்லை நமக்கு. அப்போ இதுவும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறது இந்த பகடையும் பாசிபிள். அடுத்து இந்த இது பாருங்க. எஃப்க்கு பக்கத்தில் பி இருக்கா? இல்லை. சிக்கு பக்கத்தில் ஏ இருக்கா? இல்லை. இக்கு பக்கத்தில் டி இருக்கா? இல்லை. அப்போ இதுவும் பாசிபிள். கடைசி இதை செக் பண்ணும். இதுதான் ஆன்சரு. ஆனால் நம்ம செக் பண்ணிப்போம். டிக்கு பக்கத்தில் என்ன இருக்கக்கூடாது? இ இருக்கக்கூடாது. இங்கே இ இருக்கா? அப்போ இதே தப்பு. அப்போ இ பக்கத்தில் டி இருக்கக்கூடாது. ஏன்னா இது ஆப்போசிட் சைடுன்னு சொல்லிட்டோமா? ஆப்போசிட் சைடுன்றப்ப நம்மளுக்கு இங்கேயா இருக்கணும், இல்லைன்னா இங்கேயா இருக்கணும். அட்ஜசன்ட் சைடில் வந்துட்டனால இது பாசிபிள் கிடையாது. இப்போ புரியுதா? இந்த பகடை மட்டும் இது தவறான பகடை, மீதி எல்லாமே சரியான பகடை. இந்த விரிக்கப்பட்ட பகடையை வச்சு நம்ம இந்த மாதிரி 3 கியூப் ஃபார்ம் பண்ணலாம். அவ்வளோதான். புரிஞ்சுதா? இப்போ வெரி சிம்பிள். ஆப்போசிட் சைடு கேட்டாங்கன்னா ஒரு பாக்ஸ் விட்டு ஒரு பாக்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. மீதி எக்ஸ்ட்ரா இருக்கிறது ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டாக இருக்கும். இப்போ நான் ஒரு சம் கொடுக்குறேன், அதை நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சம்மை நீங்களே போட்டு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு டைஸ் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இதை ஒரு டைஸாக நம்ம ஃபார்ம் பண்ணோம்னா ஆப்போசிட்டில் இருக்கும்ல, அதில் இந்த மாதிரி ஒரு 4 காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் எது சரியான ஆப்போசிட் பக்கங்கள் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கணும். 1க்கு ஆப்போசிட்டில் 5 இருக்குமா, 1க்கு ஆப்போசிட்டில் 2 இருக்குமா, 2க்கு ஆப்போசிட்டில் 4 இருக்குமா, 3க்கு ஆப்போசிட்டில் 6 இருக்குமா அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி சரியான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் பல ஷார்ட்கட்ஸை தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட படிக்கிற எல்லா டிஎன்பிஎஸ்சி கேண்டிடேட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.